தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 114 முதல் 136 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும். 36 முதல் 42% வரை திமுக கூட்டணி வாக்குகளை பெறும் என டுடேஸ் சாணக்க கருத்து கணிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை கண்டு யாரும் கலங்க தேவையில்லை. கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுகவின் பித்தலாட்ட நாடகம் ஒருபோதும் எடுபடாது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் முக்கிய ஆலோசனை. மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடல். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் மையத்துக்குள் செல்ல புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. வாக்கு எண்ணும் மையத்துக்குள் செல்ல QR கோட் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அவசியம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருபரன் ஆலோசனை. வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்ற நடைமுறைகள் குறித்து விளக்கம். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது கவனம் தேவை. தாவேக வேட்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் அறிவுறுத்தல். (2026) சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் வேறெங்கும் செல்லாதீர்கள். வெற்றி பெற்றவுடன் பனையூர் அலுவலகத்துக்கு வந்துவிட வேண்டும் என தாவேக வேட்பாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். ஐந்து நாட்களுக்கு பிறகு சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்களுடன் சந்திப்பு. தேர்தல் பரப்புரைக்கு வந்ததற்காக அமைச்சர்கள் முத்துசாமி, பெரிய கருப்பன், சி.வி. கணேசன், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் முதல்வருக்கு நன்றி. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும். அதிமுக எம்பி இன்பதுரை நம்பிக்கை. கருத்து கணிப்புகளின் பின்னால் பாஜக இருப்பதாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வேலூர், தர்மபுரி, பழனியில் திடீரென கொட்டிய ஆலங்கட்டி மழை. கடும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த திடீர் மழையால் மக்கள் உற்சாகம். திருச்சி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வரும் 2ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு. வெப்பநிலை அதிகரிப்பால் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட துணிக்கடை மேலாளரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தாவேக தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா பணியிட மாற்றம். குடும்ப நல நீதிபதியாக கடந்த மாதம் பொறுப்பேற்ற சசிகலா மாற்றம் செய்யப்பட்டு ஏற்கனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிபதியாக இருந்த சுஜாதா மீண்டும் நியமனம்.
நாளை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு 5600க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பக்தர்களின் பாதுகாப்புக்காக திருவண்ணாமலையில் 4250 போலீசார் குவிப்பு. சித்ரா பௌர்ணமி தொடர் விடுமுறை எதிரொலியாக கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் ஒரே நேரத்தில் அணிவகுத்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பாலகுறிச்சி சீகம்பட்டி உள்ளிட்ட 6 கிராமங்களுக்கு மறு வாக்குப்பதிவு கோரிய மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். 2012 பேர் வாக்களிக்காத நிலையில் தேர்தல் முடிந்த பிறகு வாக்களிக்க முடியாது என தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அருள்முருகன் அமர்வு கருத்து. கண்டாங்கி பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் மதுரை நகருக்கு வந்தடைந்தார் கள்ளழகர். மதுரை 3 மாவடி பகுதியில் கள்ளழகர் எதிர்சேவை கோலாகலம்.